பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 19வது வசனம். சாம்ஸ் 31 verse 19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான வார்த்தை, உங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மைகள் உண்டு. ஆமென். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உருவாக்கி அவரே அதை நேர்த்தியாய் வைத்திருக்கிற நன்மைகள் உண்டு. இது தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு மிகப்பெரிய குணாதிசயம். நமக்காக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் அழைத்து கொண்டு வருவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே ஏற்ற காலத்திலே அனுப்புவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்காக என்னென்னலாம் வேண்டுமோ, அதாவது அவர் பிறப்பிலிருந்து அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழும் வரைக்கும் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கான அனைத்து காரியங்களையும் பிதாவாகிய தேவன் ஆயத்தம் செய்துவிட்ட பின்புதான் இயேசுவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார். அதே போலதான் நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் இந்த காலவேளையிலே யாரெல்லாம் கலங்கி திகைத்து என் கைகளிலே இன்னும் சில நன்மைகள் வரவில்லை, நான் இன்னும் சில நன்மைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், எத்தனை நாட்களுக்கு நான் இதை எதிர்பார்க்க முடியும், காத்திருக்க கொண்டே இருக்கிறேனே, இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல செய்தி உண்டு. உங்களுக்காக நீங்கள் ரட்சிக்கப்படும் முன்பே, இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பே எவையெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் உங்கள் கண்கள் காண, உங்கள் கைகள் தொட கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசியுங்கள். அது யாருக்காக ஆயத்தம் பண்ணுகிறாராம்? முதலாவது, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். இரண்டாவது, தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். பாருங்கள், ஆகாபின் நாட்களிலே அந்த தேசம் முழுவதும் பஞ்சம். 3.5 வருடங்களுக்கு மழை பெய்யவில்லை. குதிரைக்கு இருக்கிற புல்லு கூட இல்லை. அரண்மனையும் ட்ரை ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒபதியா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் யார்? தேவனுக்கு பயந்தவன், அரண்மனையிலே வேலை செய்கிறவன், ஆனால் தேவனுக்கு பயந்தவன். அந்த ஒபதியா 50 பேராக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரரை வைத்து காப்பாற்றி வருகிறான். அந்த 3.5 வருட ஆண்டுகளிலே ஒரு பக்கம் எலியாவை கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தருக்கு பயந்தவர். இன்னொரு பக்கம் இந்த ஒபதியாவை கொண்டு அந்த 3.5 வருட ஆண்டுகளிலே கர்த்தர் அந்த 50 பேராக கெபிகளில் இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அந்த பஞ்ச நாட்களிலே, மற்றவங்க எல்லாம் ஆகாரம் இல்லாமல் பஞ்ச நாட்களிலே செத்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இரண்டாவது, தேவனை நம்பும்போது உங்கள் கண்கள் அதை காணும். பாருங்கள், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்களை அக்கினி சூளையில் போடுறதுக்கு முன்னாலேயே அந்த அக்கினி இவங்களை பட்சிக்காதபடிக்கு அதை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் இவர்களை அந்த சோதனைக்குள்ளே அனுப்புகிறார். ஆம், நாம் கர்த்தரை நம்பும்போது எப்படிப்பட்ட நம்பிக்கை? அந்த 3 பேர் என்ன நம்பிக்கையை சொல்கிறாங்க? எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் எங்கள் தேவன் எங்கள் தேவன் தான். அந்த ஸ்டாண்ட் விசுவாசத்தின் உச்சப்பகுதி, மகா பரிசுத்தமான நம்பிக்கை. இதற்குள்ளே அவங்க கடந்து வரும் பொழுது எங்கள் ஜீவனே போனாலும் எங்கள் தேவன் தான் அவங்க நம்பினாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையின் தேவன் அக்கினி சூளையில் அவர்களை கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாலேயே அங்கே அவர் கடந்து வந்து
அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஆம், நீங்களும் கர்த்தருக்கு நன்றாக பயப்படுங்கள், கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்கென்று உண்டு பண்ணினவைகளை இந்த நாட்களிலே கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு கொடுப்பார். அந்த நன்மைகளை காண செய்வார். இடத்தின் இறுதியிலே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கண்டிப்பாய் செய்வார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் காத்திருப்பின் காலத்திலே, புடமிடுதலின் காலத்திலே, சோதனையின் காலத்திலே தங்களுடைய விசுவாசம் குறைந்து அவநம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருப்பார்களானால், இந்த நாளின் ரேமா அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை, ஆம், உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை அவர்கள் கண்கள் காணட்டும். அவர்கள் இன்னும் உமக்கு பயப்படட்டும். இன்னும் ஆண்டவரை உம்மை நம்பட்டும். அவள் விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் அதை கொண்டு ஏற்ற வேளையிலே, தகுந்த காலத்திலே நீர் அதை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.